ஹாய், திஸ் இஸ் ஜெகதீஷ். இப்போ நான் உங்களுக்கு எடுக்க போகிறது 1857 ரெவல்யூஷன். 1857க்கு ரெவல்யூஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, மங்கள் பாண்டியன் மங்கள் பாண்டியன் என்பவர் ஒருத்தவர் 19th அல்லது 34th பெட்டாலியன் அந்த இராணுவ பிரிவை சேர்ந்தவர். அந்த இராணுவ பிரிவு ஹெட்டு யார்? சர்ஜான் என்பவர் மங்கள் பாண்டியாவை கொழுப்பு தடவை தோட்டாக்களை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கட்டாயப்படுத்தினார். அதனால் கோபமடைந்த மங்கள் பாண்டிய என்பவர் சர்ஜானை சுட்டு கொன்றாரு. அதனால் கோபமடைந்த ஆங்கிலேய ஆர்மி மங்கள் பாண்டியாவை 1857 மார்ச் 29 மங்கள் பாண்டியாவை தூக்கில் போடுறாங்க. அதனால் அந்த நியூஸ் கேட்ட இந்தியாவில் எல்லாருக்கும் புரட்சி வெடிக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது. எங்கே புரட்சி வெடிக்குன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு 1857 May 10 மீரட்டில் நடக்குது. அதோடைய கண்டினியூவாக 1857 May 11 டெல்லியை நோக்கி அந்த புரட்சி செய்ய போயிட்டுருக்காங்க. இதன் எதிரொலியாக இந்தியாவில் எல்லா பகுதியிலும் இதனுடைய எஃபெக்ட் தெரியுது. அது குறிப்பிட்ட பகுதிகளும் அதோடைய தலைமை ஏற்பாளர்களும் அதை யார் ஒடுக்கியவர்கள்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெல்லியில் அந்த 1857 அதோடைய எஃபெக்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது டெல்லியில். அது ஹெட்டு யாருன்னு கேட்டான்னா பகதூர் ஷா இரண்டாம் பகதூர் ஷாவும் 10 காணும். அதனை ஒடுக்கியவர் யார்? ஜான் நிக்கல்சன்னு ஹேட்சனு. அது எந்த டேட்டு ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தா 1857 செப்டம்பர் 20 ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த பிளேஸ் கான்பூர். அதோடைய ஹெட்டு யார்? நானா சாஹிப் தந்தியதோப். அதனை ஒடுக்கியவர் கேம்பல். அது எந்த டேட்டு ஆரம்பித்தாங்கன்னா 1857 டிசம்பர் 6 ஆரம்பிக்கிறாங்க. சரி, அடுத்த பகுதியாக லக்னோவில் இதோட எஃபெக்ட் தெரியுது. அதன் தலைமை யாருன்னு பார்த்தோம்னா பேகம் மசத் மகான். அதனை ஒடுக்கியவர் யார்? அவுட்ரமும் ஆவ்லாக்கும். அந்த எந்த டேட்டுன்னு பார்த்தோம்னா 1858 மார்ச் 21 செயல்படுத்துகிறாங்க. அடுத்த பகுதியாக ஜான்சியில் நம்ம புகழ்பெற்ற பெண் போராட்ட வீரர் ஜான்சி ராணி. அவங்களுடைய ஜான்சியோட இன்னொரு பேர் மத்திய இந்தியான்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹெட் யார்? ராணி லட்சுமிபாய். அதில் ஒடுக்கியவர் ஹக்ரோஸ் என்ற இங்கிலீஷோடைய பிரதிநிதி. அதில் டேட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1858 ஜூன் 17 ஆரம்பிக்கிறாங்க. அதோடைய எஃபெக்ட் காரணமாக மறுபடியும் அடுத்த பகுதியாக பீகார் அல்லது ஜெகதீஷ்பூர்னு சொல்லுவாங்க அந்த பகுதியை. அதில் யார் தலைமைன்னு பார்த்தோன்னா குன்வர் சிங்கும் அமர் சிங்கும். அதனை ஒடுக்கியவர் யார்? வின்சென்ட் டெய்லன்னு சொல்லுவாங்க. டேட்டு 1858 ஏப்ரல் 13 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மற்றொரு பகுதியாக பரேலி. அந்த பகுதியில் யார் ஹெட்டுன்னு பார்த்தோன்னா கான் பகதூர் மௌவி அகமதுல்லா. அதனை ஒடுக்கியவர் யார்? ஜேம்ஸ் நில். டெல்லி, கான்பூர், ஜான்சி, பீகார், பரேலி இந்த 5 பகுதிகளோட எஃபெக்ட் ரொம்ப கடுமையாக இருக்குது. இதோடைய எஃபெக்ட் காரணமாக அந்த ஆங்கிலேயர்களுக்கும் அந்த 1934 பெட்டாலியனில் உள்ள எல்லா சோல்ஜருக்கும் ப்ளஸ் இந்திய போராட்டக்காரர்களும் எல்லாத்துக்கும் போராட்டம் நடக்குது. அதோட விளைவாக 1857 செப்டம்பர் 21 இரண்டாம் பகதூர் ஷா சரணடைகிறாரு. 1863 ரங்கூனில் அவரை தூக்கில் போடுறாங்க. மறுபடியும் ஜான்சி ராணி அவங்களுடைய இயற்பெயர் பார்த்தோன்னா மணிகரணிகா. அவங்க கணவர் பேர் கங்காதர் ராவ். அவங்க எப்போ தூக்கில் போடுறாங்கன்னா 1858 ஜூன் 17 தூக்கில் போடுறாங்க. இப்போ இந்த விளைவுக்கு ஒரு முடிவு கொண்டு வரதுக்காக விக்டோரியா மகாராணி அலகாபாத் தர்பார் என்ற ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வராங்க. அதன்படி பார்த்தோன்னா அந்த போராட்ட குழுவில் சேர்ந்த ஆங்கிலேயர்கள் எல்லாரையும் தூக்கிட்டு கானிங் பிரபு என்ற ஒருத்தவரை அப்பாயின்ட் பண்ணுறாரு. கானிங் பிரபுன்னு யாருன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வைஸ்ராய். அவர் தான் லாஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா எப்படின்னு ஒன்றவரை அப்பாயின்ட் பண்ணுறாரு. இதற்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, விக்டோரியா மகாராணி பேரரசு பிரகடனம் என்ற பேர் வைக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா SN பானர்ஜி. இந்த ஸ்டேட்மெண்ட் 18 மொழிகளையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வெளியே வந்தது. இதனால் அந்த 1857 ரிவோல்ட் ஒரு முடிவுக்கு வந்தது. சரி, இப்போ 1857 ஏன் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணங்கள் பார்க்கலாம்.
முக்கிய காரணம் என்னென்னா ஒற்றுமையின்மை. அந்த போராட்டக்குழுக்குள்ள உள்ள எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமையின்மை இல்லை. அதுக்கப்புறம் சுதேச அரசு உதவி செய்யலை, ஒரு ஃபண்டு எதுவும் கொடுக்கவே இல்லை. அடுத்து படித்த இளைஞர்கள் இந்தியர்கள் வந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்கவில்லை. ஏன் நம்ம போராட்டத்தில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க. இந்த காரணங்கள் தான் அந்த 1857 ரெவல்ட் வந்து ஒரு தோல்வி அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணங்கள். 1858 நவம்பர் 1 விக்டோரிய மகாராணி பேரரசு என்ற ஒரு பிரகடனம் அறிவிக்கிறாங்க. அதோடைய காரணமாக கிழக்கு இந்திய கம்பெனி என்ற ஒரு அமைப்பை கேன்சல் பண்ணிட்டு அதற்கு பதிலாக இதோட இந்தியாவில் உள்ள கிழக்கு இந்திய கம்பெனியை தூக்கிட்டு இதோட ஃபுல் கண்ட்ரோலும் விக்டோரிய மகாராணியுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. இதனால் பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய கம்பெனி ஒழிக்கப்பட்டது. இப்போ 1858 நவம்பர் 1 அதோட போர்ட் ஆஃப் டைரக்டர் நிர்வாகக்குழு எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரல் போஸ்ட் என்ற ஒரு போஸ்ட் இருந்தது. அந்த போஸ்ட்டை தூக்கிட்டு வைஸ்ராயின் போஸ்ட்டை ஒன்று உருவாக்கி அந்த போஸ்ட்டுக்கு காணி பிறகு தான் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்ட் பண்ணுறாரு. யார்? விக்டோரிய மகாராணி பேர் விக்டோரிய மகாராணி. சரி, அந்த 1857 பற்றி புக்ஸை பார்ப்போம். யாரெல்லாம் என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு சிப்பாய் கழகம் என்ற புக்கு வந்து சர் சையது அகமது கான் என்பது எழுதியிருக்காரு. நோட் பண்ணிங்க. சிப்பாய் கழகம் புக்கு வந்து சர் சையது அகமது கான் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் 1857 என்ற பேரில் ஒரு புக் எழுதியிருக்காரு. யாருன்னு பார்த்தோன்னா அபுல் கலாம் ஆசாத். அடுத்தது சிப்பாய் கழகத்தின் புரட்சி என்ற புக்கு எழுதியவர் வந்து ஆஜி மஜும்தார். சரி, அதுக்கப்புறம் 1857 அதை சொல்லிட்டேன் உங்களுக்கு. 1857 புக்கு வந்து அபுல் கலாம் ஆசாத் சொல்லிட்டேன். அடுத்து 1857 அந்த புக்கோட மறுபதிப்பு அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. யாருன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் அது மறுபதிப்பு செய்கிறாங்க. சரி, 1857 புரட்சியை முதல் இந்திய சுதந்திர போர் 1857 புரட்சியை முதல் இந்திய சுதந்திர போர் என்று சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வி.டி. சாவர்கர். 1857 புரட்சியை முதல் இந்திய சுதந்திர போர் என்று சொன்னவர் வி.டி. சாவர்கர். அடுத்து ஃபஸ்ட்டு வார பின் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு அந்த புக்கு இருந்தது வி.டி. சாவர்கர். அப்புறம் மேலே அதோடைய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா சொல்லிட்ட மாதிரி தான். அந்த 1857 ரிவோல்ட்டுக்கு தோல்விக்கு காரணம் என்ன? தனி மனித காரணம் ஒற்றுமையின்மை, போக்குவரத்து வசதி இருந்ததுனால அந்த போராட்டத்தை சீக்கிரமாக கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சுதேச அரசு உதவி செய்யலை, படைத்த இந்தியர்கள் வந்து ஒதுங்கிட்டாங்க. இந்த காரணங்கள் தான் 1857 வந்து தோல்விக்கு காரணமாக அமைஞ்சது. அப்புறம் வேறு இதோட குறிப்பிட்ட இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 பேர் தூக்கில் போடுறாங்க. 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் மங்கால் பாண்டே தூக்கில் போடுறாங்க. அடுத்தது 2ஆம் பகதூர் ஷா, அதுக்கப்புறம் மணிகர்ணிகா என்ற ஜான்சி ராணி அவங்களும் தூக்கில் போடுறாங்க. எப்போ மங்கால் பாண்டே எப்போ தூக்கில் போட்டாங்கன்னா 1857 மார்ச் 29 தூக்கில் போடுறாங்க. 2ஆம் பகதூர் ஷா வந்து அவர் ரங்கூனுக்கு தப்பிச்சு ஓடுறாரு. அப்போ அங்கே போய் 1863 அங்கே தூக்கில் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஜான்சி ராணி என்ற மணிகர்ணிகா அவருடைய பேர் 1858 ஜூன் 70 தூக்கில் போடுறாங்க. இந்த முக்கியமான கண்டென்ட் எல்லாம் 1857 உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னும் வேறு அடுத்தடுத்து வர கிளாஸில் வேறு டாப்பிக்கில் எடுத்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஓட்டிங்கன்னா இம்பார்ட்டண்ட் கண்டென்ட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ப்ளீஸ் கீப் இன் டச்.